ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ஆபீஸ்க்கு வர்றாங்க. ஆபீஸ்க்கு வர்ற வழியில பல்லவன் அம்மாவை மனோகர் கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இத நிலா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னது, பல்லவன் அம்மாவை நம்ம அப்பா எதுக்கு இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்கள ஒரு டைம் அங்கே பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே தான் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எப்படியாவது இவங்கள ஃபாலோ பண்ணி போய் இவங்க யார் என்ன ஏதுன்றத இன்னைக்கு இவங்கள கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பல்லவன் அம்மா பின்னாடி போகிறாங்க. போனதும் அம்மா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. நிலாவை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த பொண்ணுகிட்ட நின்னோம்னா நம்ம எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா என்னை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ நிலா கேட்குறாங்க, ஏன் இப்போ உங்களை இறக்கி விட்டு போனாரே அவர் என்னை பற்றி எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னும், இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா, இல்லை இப்போ உங்களை இறக்கி விட்டு போனாரே அவருக்கு ஃபோன் போட்டு வர சொல்லட்டா அப்படின்னு சொல்லவும், நிலா அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா நிலான்னு பேரை சொல்லி கூப்பிடவும் அப்போ எல்லா விஷயமும் நம்ம அப்பா இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்னைய பற்றி உங்களுக்கு முழு விவரமும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், சரிம்மா இங்கே பேச வேணாம், அப்படி ஒரு ஓரமாக போய் பேசுவோமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யாருமா, உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம்? நான் உங்களை பார்த்து நான் வேற மாதிரி கேட்கணும்னு வந்தேன், ஆனால் இப்போ நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன், எங்கள் அப்பாவோட உங்களை பார்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா மனோகர் என் தங்கச்சி வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் பெரியம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் தங்கச்சி குழந்தை பிறந்த வீட்டிலே இறந்துட்டா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தது பூரா நான் தான். இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. குழந்தை பிறந்து இறந்ததுமே உங்கள் அப்பா அந்த பிள்ளையை வளர்க்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் வேலைக்கு போக வர இருந்தார். அந்த நேரம் அவரும் அந்த குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். நான் தான் சொன்னேன், இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை தேடிக்கங்க, என் தங்கச்சிக்கு உங்கள்கிட்ட இருந்து வாழை கொடுத்து வைக்கலை, ஆண்டவன் அவளை கூட்டிக்கிட்டான், அதனால் நீங்கள் நல்லபடியாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொன்னேன், இந்த குழந்தை என் பிள்ளையாவே நான் நினச்சிக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம்தான் உங்கள் அம்மா தேனு உடைய அம்மாவும் அப்பாவும் இவருக்கு பொண்ணு கொடுக்க முன் வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் உங்கள் அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்க கேட்க என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. ஆமாம்மா, இதுவரையிலையும் உங்கள் அம்மாவுக்கே இந்த விஷயம் தெரியாது, எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். இப்போ அந்த பையனை நான் தான் வளர்த்து இப்போ அவனுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் நல்லாவே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும். நாங்களும் போய் அவங்கள சமாதானப்படுத்திட்டு ஒரு 5 வருஷம் அப்படி ஓடிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நாங்களும் நினச்சோம். இப்போ பார்த்தா அவங்க டைவர்ஸ் வரையும் போயிருக்காங்க. அந்த விஷயமே எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும். அதோட டைவர்ஸோடு நிற்காம அந்த பொண்ணுக்கும் வேற மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுவுமே எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இதை நான் உங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி கேள்விப்பட்டேங்க, என்ன ஏதுன்னு போய் அவங்க வீட்டில் போய் பேசி பார்க்கலாமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் எனக்கு டைம் இல்லை, வேலையாக இருக்கேன், நான் கொஞ்சம் வேலை பிசி குறைஞ்ச நேரம் வர்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருச்சு, அப்போ நேரடியாக நம்ம பொண்ணு வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனையும் கூட்டிக்கிட்டு, அதாவது என் தங்கச்சி பையனையும் கூட்டிக்கிட்டு அவரும் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனோம். பொண்ணு வீட்டுக்கு போனதும்
அந்த பொண்ணு முகம் கொடுத்து கூட பேசலை. அவங்க வந்து டைவர்ஸ் வரையும் போனதுனால வேறு பக்கமும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அதனால வந்து நாங்கள் போனதும் யாருமே முகம் கொடுத்து பேசலை. அப்புறம் நாங்கள் நடந்த விஷயத்தை பூரா சொன்னோம். எங்களுக்கு சத்தியமாக இவங்க டைவர்ஸ் வாங்குற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ தெரிஞ்சதும் நாங்கள் வந்திருக்கோம். குடும்பம்னா 1000 இருக்கும். அதுக்காக நீ இப்படி வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் சத்தம் போட்டு என் பையனையும் சத்தம் போட்டு அப்புறம் பெரியவங்களா உட்காந்து பேசணும். பேசுனதுமே எல்லாருமே சமாதானம் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் மனசு மாற்றிக்கிட்டா. அப்புறம் என் பையனை சத்தம் போட்டு எதா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டினா பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு டைவர்ஸ்ன்னு போனால் இந்த உலகத்தில் யாருமே புருஷன் பொண்டாட்டியாக வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சது தப்பு தான். நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்ததை வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு தாம்மா நாங்கள் 2 பேரும் இப்போ வந்தோம். வந்த இடத்துல தான் என்னை இறக்கி விட்டு போனதை நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க இவங்க சொல்ல சொல்ல ஒருவேளை சேரண்ணாவுக்கு பார்த்தோமே அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினைக்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல நிலாவுக்கு தலையே சுற்றுது. என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ உங்கள் தங்கச்சி பையன் எங்கே இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லவும், என் பையன் இதே ஊரில் தான், இந்த பக்கத்தில் தான் 10 பேரை வச்சு அவன் சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாமா. அவன் பேர் கூட ராகவ் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது ராகவா அப்படின்னவும், ஏன் அவனை உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அவர் ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டு பல்லவன் அம்மா ரொம்பவே ஷாக்காகுறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னவும், ஆமாம்மா ஆயிருச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் இதை சொல்லலையா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாப்புல பல்லவன் அம்மா. அதுக்கு சொல்கிறாங்க, நானும் கேட்டதில்ல அவரும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ எப்படியோ அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, அந்த பொண்ணு போட்டா எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் அம்மா சொல்கிறாங்க, இப்போ தாம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள ஒன்று சேர்த்து வச்ச யாவார்த்தமாக இருக்கட்டும் சொல்லி நான் உங்கள் அப்பா அந்த பொண்ணு என் பையன் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்க்குறாங்க. அந்த போட்டோவில் ராகவ் பக்கத்தில் இருக்கிறது ஜெயந்தி, ராகவ் பக்கத்தில் மனோகரனும் ஜெயந்தி பக்கத்தில் பல்லவன் அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா. என்னம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், நான் ஏம்மா பொய் சொல்ல போகிறேன், அதனால தான் நான் உனக்கு எதையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் கிளம்ப போனேன். நீ தான் என்னை நிற்க வச்சு உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதனால தான் நான் உன்னிட்ட இந்த உண்மையை சொல்கிற மாதிரி வந்துச்சு. இல்லைன்னா நீ உங்கள் அப்பாட்ட போய் கேட்க போய் அங்கே அந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இவ்வளோ நாள் நாங்கள் மறைச்சி வச்ச உண்மை அது பெரிய பூகம்பமாக ஆயிரும். அப்புறம் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு வந்துடும். இந்த வயசுக்கு அப்புறம் இது தேவையா? அதனால தாம்மா நான் உன்னை பார்க்காத மாதிரி போக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பல்லவன் அம்மாவை பார்த்துட்டு கேட்க வந்ததே வேற. பல்லவனை ஏன் குழந்தையா இருக்கையில் வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்கத்தான் வந்தாங்க. ஆனால் இங்கே நடந்ததெல்லாம் வேற. அந்த நேரம் பல்லவனும் அங்கே வர, பல்லவன் அம்மா பக்கத்தில் நிலா இருக்கிறத பார்த்துட்டு பல்லவன் ஷாக் ஆகுறாரு.